அது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்துலயும் நம்ம வெற்றி கண்டுடலாம். கல்வியில வெற்றி அடையலாம். வருமானத்துல வெற்றி அடையலாம். எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையலாம். ஆனா அந்த குடும்ப வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வெற்றி அடையணும்னா ரொம்ப சேலஞ்சிங் தான். அதனால தான் இன்னைக்கு பெரும்பாலும் பொண்ணு கொடுக்கறவங்களும், பொண்ணு எடுக்கிறவங்களும் திருமணத்துக்கு ரொம்ப யோசனை பண்ணி தான் செய்றாங்க. நிறைய பெண்கள் திருமணமே வேணான்னு சொல்லி சிங்கிளாவே வாழறதுக்கு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆண்களும். திருமணம் யாருக்கு குறையில்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் குறை இருந்துதான் இருக்கும். திருமணம் ஆனவங்க அத குறைய பெருசா தெரியாம நிறைவே கொண்டு வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, வேலை செய்யற இடத்துல சங்கடம் இருக்கும். டென்ஷனா வருவாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிஹேவ் பண்றது. அதே மாதிரி திருமணம்ன்றது கணவன் மனைவின்றது யாருக்கு யாரும் அடிமை கிடையாது. லைஃப் பார்ட்னர். வாழ்க்கை வாழ்க்கை முடியிற வரைக்கும் லைஃப் பார்ட்னர். ஈக்குவல் ஷேர் தான் எல்லாமே. அவங்க வசந்த கணவன் வசந்தவன், மனைவி வசந்தவன் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ஈக்குவல் ஷேர். எல்லா அதிகாரம் மனைவிக்கு இருக்கு, கணவனுக்கு இருக்கு முடிவு எடுக்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு இந்த பெண்ணால கணவன் வீட்டுக்காருக்கு தொந்தரவு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆணால பெண் வீட்டாருக்கு தொந்தரவு வரக்கூடாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி அதனால கணவனாலையும் பெண்ணுக்கும், பெண்ணால கணவனுக்கும் வராம குறைகளை காணாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதான் லைஃப். இன்னைக்கு திருமண வாழ்க்கைன்றது ஒரு சேலஞ்ச் தான். பெரிய ஒரு சேலஞ்ச் தான். நம்மளை பார்த்து திருமணம் முடிக்கணும், இவங்கள மாதிரி வாழணும் ஆசை வச்சு அவங்க திருமணம் வேணான்னு சொன்னவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன் வரணும். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதான் திருமண வாழ்க்கை.